ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தியின் அன்பு குழந்தையே, உன் தாய் வெள்ளிக்கிழமையன்று உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். தயாராக இரு. இதுவரை நீ என்னிடம் கேட்ட எதுவும் நிறைவேறவில்லையே. இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் உன்னிடம் முறையிடுவது? உன் கருணை பார்வையின் மீது படாதா? எனக்கு நல்லது நடக்காதா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்றாய் என்று என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இது மட்டுமல்ல, எப்போதுதான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கேட்கிறாய். நான் உன்னை பார்க்கவில்லையே என்று பயப்படுகிறாய். என் பிள்ளையே, என்னை நம்பியவர்களை ஒருபோதும் என்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டது இல்லை. நான் கொடுக்கும் வாக்கும் சொல்லும் வார்த்தைகளும் என்றும் பொய்யாகாது. அப்படி இருக்கும்போது உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக உனக்கான காலம் வரும்போது நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை விட நல்ல மிகப்பெரிய மாற்றம் நிகழும். உன் வாழ்க்கையில் தேடல்களின் பயணம் இன்னும் முற்று பெறாமல் தான் இருக்கிறது. நீ எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அது என்னவென்று எனக்கு தெரியும். சற்று பொறுமையாயிரு, சிந்தித்து பார். நீ நினைத்தது கூடிய விரைவில் உன் கைகளில் கிடைக்கும். அதை உன் அன்னையும் ஒப்படைத்து விடு. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. நடப்பதையெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள். கவலைப்படாதே. உன் அன்னை உனக்காக எதையும் நடத்தி கொடுப்பேன் என்று உறுதியாக நம்பு குழந்தையே. எத்தனை காரியமும் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் இது. தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இன்னும் சிறிது காலம்தான். நிச்சயம் உன் பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கண்டிப்பாக அனைத்தும் நடக்கும். என் பிள்ளையின் வாழ்க்கையை சந்தோஷத்தை தந்து மன நிறைவோடு வாழ வைப்பேன். தங்கமே, இனி எதற்கும் கலங்காதே. என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உன் மனதிற்குள் எப்போது நான் வந்தேனோ அப்பொழுதே உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. துன்பம் நீங்கி இன்பம் பெருகும் நாள் வந்து விட்டது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.